பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இடம் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையில் இருக்கிற கெத்செமனே தோட்டத்தின் ஒரு பகுதி. இந்த இடத்துல தான் இயேசு சிலுவை அறையப்படுவதற்கு முந்தின நாள் இரவு வந்து இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார். அதற்கு முன்பும் எருசலேமுக்கு இயேசு வரும் பொழுதெல்லாம் இரவு நேரத்தில் இங்குதான் வந்து ஜெபத்திலே அவர் காத்திருப்பது வழக்கமாயிருந்தது. இங்குதான் அவர் ஒலிவ மலையிலே தங்கினார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அடிக்கடி இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்றும் சொல்லுகிறது. கெத்செமனே என்று சொன்னால் எண்ணெய் செக்கு அப்படின்னு அர்த்தம். ஆயில் பிரஸ், அதாவது எண்ணெய் எடுக்கிற செக்கு இருக்குல்ல, அந்த எண்ணெய் எடுக்கும்படியான செக்கில் போட்டு அதை கசைக்கு பிழிந்து எண்ணெய் எடுப்பாரு. இங்கே ஒரு ஒலிவ தோட்டம் இருந்திருக்கிறது ஒலிவ மலையில. அந்த தோட்டத்துல ஒலிவ காய்கள் பழங்களை பிழிந்து எண்ணெய் எடுக்கிற செக்கு இங்க இருந்திருக்க வேண்டும். அதனால கெத்செமனே தோட்டம் என்று அழைக்கப்பட்டது. இயேசு இந்த இடத்துல அவருடைய ஆத்துமா கசைக்கு பிழியப்பட்டது. சிலுவையில் அவருடைய சரீரம் கசைக்கு பிழியப்பட்டது. இங்கே அவருடைய ஆத்துமா கசைக்கு பிழியப்பட்டது. தன் சிஷ்யரோடு வந்தபோது 3 சிஷ்யரை தனியாய் அழைத்து, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, இங்கே தங்கி என்னோடு விழித்திருங்க, என் கூட சேர்ந்து ஜெபிங்க என்பதை போல ஆண்டவர் கேட்கிறார். 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த இடத்துல தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க பாவம் ஆக்கப்படுகிற பாத்திரத்தை பிதாவின் கையில் இயேசு பெற்றுக் கொண்டார். மிக சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் அப்படின்னு ஜெபித்தார்ல, அந்த பாத்திர சிலுவையிலே அவர் பருக வேண்டிய பாத்திரம் இங்குதான் கொடுக்கப்பட்டது. அது என்னதுன்னு சொன்னா, மனிதர் உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மீது கொட்டப்படும். முழு உலகத்தின் பாவத்தையும் மனுஷருடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு ஒரு மனிதனாய் அவர் மரிக்கணும். தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிந்தணும். அப்பதான் மனிதர்களுக்கு மீட்பு, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரலோக பாக்கியம். அவர் விரும்பாத ஒரு பாத்திரத்தை இயேசு இந்த இடத்துல நம்மீது வைத்த அன்பினால வாங்கி கொண்டு சிலுவிலை மறிக்கும் பொழுது அவர் அந்த பாவம் ஆக்கப்பட்டவராய் இரத்தத்தை சிந்தினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அது இந்த இடத்துலதான் அந்த பாத்திரத்தை பெற்றுக்கொண்டார். அப்ப இந்த இடத்துல ஜெபிக்க வந்தாலே ஒரு ஆத்ம வியாகுலம், பாரம் நம்மை கவி கொள்வதை உணர முடியும். இந்த தோட்டத்தின் ஒரு பகுதியில் அழகான ஒரு ஆலயம் இருக்கிறது. ஆல் நேஷன் சர்ச் என்று சொல்லி இயேசு ஜெபித்ததை நினைவு கூறும்படி ஆலயம் கட்டி இருக்கிறாங்க. அந்த ஆலயத்தை ஒட்டி நிறைய ஒலிவ மரங்கள் பாதுகாப்பாக அதை அடைத்து வைத்திருக்கிறாங்க. அதில் ஒரு 4-5 ஒலிவ மரங்கள் இயேசுவின் நாட்களில் இருந்த ஒலிவ மரங்கள். 2000 வருஷமாய் உயிரோடு இருக்கிறது. வயதான ஒலிவ மரங்கள் இன்றைக்கும் பலன் கொடுக்கிறதை பார்க்க முடியும். நான் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் ஜெப சத்தத்தை கேட்ட மரங்கள் என்று ஆச்சரியமாய் இந்த மரத்தை பார்ப்பது உண்டு. ஒவ்வொரு முறை வரும்போது தவறாமல் அதை பார்த்து அந்த இடத்துல ஜெபித்த இயேசுவை நினைவு கூர்ந்து துதித்து விட்டு வருவது உண்டு. இந்த இடத்துல இப்ப ஜனங்கள்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. எங்களோடு வந்த மக்கள் எல்லாம் போய் கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வயசுன்னு வச்சிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? எரேமியா 15ஆம் அதிகாரம் 21வது வசனம், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டு சொல்றார். பொல்லாத மனிதர்கள் உன்னை சூழ்ந்துட்டாங்களா? பொல்லாத மனிதர்கள், பலவந்தர்கள், உன்னை விட பலவான்கள், தப்ப முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில நெருக்கம், பாடு, உபத்திரவம், பொல்லாத மனிதர்கள் அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக எழும்பிட்டாங்களா? அன்று சொல்ற, நீ பயப்படாத, அவங்க கையில் இருந்த நான் உன்னை விடுவிப்பேன் என்பதாய். இந்த கெத்செமனே தோட்டத்துலதான் பொல்லாத மனிதர்கள் இயேசுவை சூழ்ந்து கொண்டாங்க. மத தலைவர்கள் இயேசு மேல பொறாம கொண்டு எல்லா ஜனங்களும் இயேசு இயேசு இயேசுன்னு போறாங்களே, நம்ம தேவாலயம் அதுல பெரிய நம்ம மத தலைவராக இருக்கிறோம்,
நம்ம எல்லாம் விட இயேசு பிரபலமாகிறாரே, பொறாமையினால இயேசுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்ய திட்டமிட்டார்கள். பொல்லாத மனிதர்கள் அங்குள்ள அரசாங்கத்தோடு நம்ம பேசி அவருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்துடலான்னு பொல்லாத மனிதர்கள் எழும்பினாங்க. அவரை கைது பண்ணினாங்க, அநியாய விசாரணை பண்ணினாங்க, குற்றமற்றவர் என்று தெரிந்து சிலுவையில் ஒப்பு கொடுத்தாங்க. பொல்லாத போர் சேவர்கள் அடித்து துன்புறுத்தினாங்க. ஆனா எவ்வளவு நேரம் ஆண்டவர் அவளை கையிலிருந்து அவளை விடுதலையாக்கி மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்ப செய்து மரித்த இயேசு இன்றைக்கு உயிரோடு இருக்கும்படி செய்திருக்கிறார். பொல்லாத மனிதர்களால் வருகிற பாடுகள் எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம். ஒண்ணு பயப்படாதங்க. நிரந்தரமா உங்களை அடிமைப்படுத்த முடியாது, உங்களை வேதனைப்படுத்த முடியாது, உங்களை சிறுமைப்படுத்த முடியாது. அவள் கையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை அதே மக்கள் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்துவார். அதைத்தான் இயேசு செய்ய போகிறார். நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பொல்லாத மனிதர்கள் கையிலிருந்து என்னை விடுதலையாக்கி, இந்த பலவந்தரின் கையிலிருந்து விடுதலையாக்கி என்னை சாட்சியாய் நிறுத்தும். நீங்க வாக்கு கொடுத்தபடி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்க. இயேசுவே, இந்த மகன் இந்த மகள் பொல்லாதவர்கள் சூழ்ந்து நிற்கிறதுனால, பலமானவர்கள் விரோதமாய் எழும்பி இருக்கிறதுனால பயந்திருக்கிறாங்க, கலங்கி இருக்கிறாங்க. அவங்க கையிலிருந்து இவளை விடுதலையாக்கி இவர்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.